காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது. டேய் எதுக்குடா இவ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பா, நீ போய் போய் அதை கேட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு அவங்க பாட்டி அப்படியே கோவமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போனோம் வந்தோம், நீங்கள் தேவையில்லாத காவேரியை பேசாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படி காவேரி உள்ளே வராங்க. வா காவேரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது அவங்க பாட்டிக்கு. இவங்க வீட்டு பிரச்சனை எல்லாத்துக்குமே என் பேரனை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்துகிறாங்க, அவனுக்கு நிம்மதின்றதே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாரு, இந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த ஜூஸு உனக்கு இல்லை, உன் வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்காக மட்டும்தான் அப்படின்னு பாட்டி கொடுக்குறாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. 3 பேருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு என் பேரனை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இல்லை பாட்டி, எனக்கும் புரியுது, முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் அவரை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீ அவனை கூட்டிகிட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வராங்க காவேரி. வரும்போது அஜயோட அப்பா பேசுகிறாரு. ஆமாம், என்ன உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே விஜயும் வராரு. வந்த உடனே அப்படியே கோவப்படுறாரு. காவேரி நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு. ஆமாம், எதுக்கு நீங்கள் காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத காவேரி கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் என்ன ரொம்ப நல்லவரா? நீங்கள் இப்போது சித்தியை காரணம் காட்டி இங்கே வீட்டில் இருக்கீங்க, நீங்களாம் தேவையில்லாத பேசக்கூடாது, இந்த பசுபதி உங்கள் கதை எல்லாம் எனக்கு தெரியும், ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. நான் வந்து இவ்வளோ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஏய், அவள் வயிற்றில் குழந்தைய வச்சிட்ருக்கா, அவள் அதை காரணம் காட்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 1 ஹவருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு காவேரி நீங்கள் திட்டிகிட்டு தான் இருக்கீங்க, காவேரிக்கு இங்கே நிம்மதி இருக்க போகிறதே கிடையாது, அதனால் நான் அவளை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அங்கேருந்து காவேரி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. கங்கா, அவங்க அம்மா, பாட்டி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கதவை அப்படியே பயங்கரமாக தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கங்கா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அவங்க சித்தி, கிருஷ்ணா எல்லாருமே நிற்கிறாங்க. கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு வராங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க, போன கதவை திறந்த உடனே மூடிட்டு வர, மறுபடியும் தட்டுற சவுண்டு கேட்குது, நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சாரதா போகிறாங்க. அம்மாம்மா நீ போகாதம்மா அப்படின்னு கங்கா தடுக்கிறாங்க. ஏய் தலடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க சித்தி, அந்த கிருஷ்ணா எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஏய், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி தள்ளிட்டு உள்ளே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி உள்ளே வராங்க. ஏய், உள்ளெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா தடுக்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம் நீங்களே சொல்லுங்கள், கொடைக்கானல் வீட்டில் நாங்கள் இருந்தோம், அந்த வீட்டை நீங்கள் பூட்டிட்டு வந்துட்டீங்க, இப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, ஆமாம் நீங்கள் எது வேணால் கோர்ட்டில் போய் பாருங்கன்னு சொன்னல, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சாரதா கத்துறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் போக முடியாது, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. சாரதா அப்படி முடிஞ்ச அளவுக்கு திட்டுறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே விஜய் கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படி தான் வருவோம், அவருக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது, இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வாங்க நம்ம வீடை பூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு அங்கே வந்து சாரதா, கங்கா எல்லாரையும் கூட்டிகிட்டு விஜயோட அந்த அவுட் ஹவுஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க கிருஷ்ணா, சித்தி எல்லாருமே. ஏய், நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய்க்கு